ஜெய் சாயிராம். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்பொழுதுமே வெகுமதியை அளிக்கும். அப்பொழுதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ இழந்து தவிக்கும் ஒன்றை உன் கையில் சேர்ப்பதற்காகவே இந்த மங்களகரமான நாளில் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, என்னை உள்ளே அழைப்பாயா? நீ அழைப்பாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு தராமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? ஆம் குழந்தையே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. எப்பொழுதுமே தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன்னுடைய அன்பிற்காக ஏங்கும் சில நல்ல உறவுகளிடம் காட்ட பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்வு முழுமையடையும் என் பிள்ளையே. உண்மையானவர்களோடு மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழ பழகு. உண்மையாக இருப்பவர்களோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாமே. சில சந்தர்ப்பவாதிகளுக்காக உன்னுடைய வாழ்வை நீயே நரகமாக்கி விடாதே. ஆம் குழந்தையே, நரகமாக்கி விடாதே. ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது அவ்வளவு பெரிய தவறு ஒன்றும் இல்லை என்று நினைக்காதே. கொலை செய்வதற்கு நிகரானது ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது. நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வலி நிறைந்தது என்பதை நீ யாரேனும் நம்பி ஏமாறும் பொழுதுதான் உனக்கு புரியும். அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே மற்றவர்களுக்கு யாராக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதே. வாழ்வில் ஒருபோதும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதே. எப்பொழுதுமே எந்நாளுமே பாவ புண்ணியத்திற்கு என்றுமே எல்லையே இல்லை. அடுத்தவரை நோகடிக்கும் ஒரு சிறிய புன்னகை கூட மிகப்பெரிய பாவம்தான் என் குழந்தையே. இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவரை ஆறுதல் படுத்த நீ சொல்லும் சிறிய சொல்லும் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் என்பதை புரிந்து கொள். உன்னால் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன்னாலேயே செய்ய முடியாததை மற்றவர்கள் எப்படி செய்வார்கள் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அது வீணான முயற்சி என் பிள்ளையே. ஆம், அது வீணான முயற்சிதான். மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திவிட்டு உன்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லையே என்று வருந்துவதில் ஒரு பயனுமே இல்லை என் பிள்ளையே. ஆம், ஒரு பயனுமே இல்லை. மற்றவர்களை முதலில் புரிந்து கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்களை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தானாகவே உன்னை புரிந்து கொள்வார்கள். ஒரு பொருளை அல்லது ஒரு உறவை நீ தேடும் பொழுது உனக்கு இருக்கும் கவனம் அதை அடைந்த பிறகும் உன்னிடம் இருந்துவிட்டால் எந்த இழப்பையும் நீ சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைதானே. இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நெடுநாட்களாக நீ இழந்து தவிக்கும் ஒன்றை உன் கையில் நான் கொடுக்கத்தான் போகிறேன். நீ அடைந்த எதுவும் உன்னை விட்டு தொலைந்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே. நீ இழந்து தவிக்கும் ஒன்றை நான் உன் கையில் சேர்ப்பேன் இந்த மங்களகரமான நாளில். புரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை பற்றி புரியாத விஷயங்கள் புரியாதவர்களுக்கு எப்பொழுதும் புரியாதவையாகவே இருந்துவிட்டு போகட்டும். உன்னால் ஒருவரை தூக்கிவிட முடியுமென்றால் முதலில் அதை உன்னிடமிருந்து துவங்க என் பிள்ளையே. உன்னிடமிருந்து அதை துவங்க பழகு. உன்னை நீயே இழந்து யாருக்கு நீ உதவினாலும் காலப்போக்கில் நீ அவர்களாலேயே மறக்கடிக்கப்படுவாய். இதுதான் உலகம். சுதாரிப்பாக இரு, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் உனக்கு துணையாக அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எதுவும் என்னை மீறி நடக்காது, நிகழாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. ஒருபோதும் உன்னை
அனுசரித்து போகும் உறவை எப்பொழுதும் காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணிவிடாதே. அவர்களின் உறவு என்பது விலை மதிப்பற்றது. இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது கடினம் என் பிள்ளையே. ஆம் குழந்தையே, மிக மிக கடினம். யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள்தான் எல்லோரையும் கவர்ந்து விடுகிறார்கள். ஆம், எல்லோரையுமே கவர்ந்து விடுகிறார்கள். மற்றவர்கள் கவனம் நம்மீது திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் உண்மை கொஞ்சமும் இருக்காது. ஆம், உண்மைத்தன்மை கொஞ்சமுமே இருக்காது. உண்மையானவர்களிடம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா இல்லையா என்ற கவலையே கொஞ்சம் கூட இருக்காது. அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். மனிதர்களை நம்பவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம் என் பிள்ளையே. இது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்வில் எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் நடக்கிறதே தவிர எதுவுமே அவர்களால் நடக்கவில்லை. எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் நடக்கிறது. நடத்தி வைப்பது இறைவன் மட்டுமே. நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறும் பச்சோந்தி குணம் கொண்ட உறவுகளோடு இருப்பதை விட, அவர்களோடு உறவு கொண்டாடுவதை விட, ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்று விடுவதே மிகச் சிறந்தது. மனிதர்கள் தங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புது புது அவதாரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது தெரியாமல் நீ எல்லா மனிதர்களும் எப்பொழுதும் ஒரே மாதிரித்தான் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே. ஆம், உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. அப்பொழுது உனக்கு ஏமாற்றம்தான் பரிசாக கிடைக்கும் என் பிள்ளையே. அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் அதை எப்படி பாதுகாக்க முடியும்? உன் மனதில் நீ பாதுகாக்க முடியவில்லை என்றால் வேறு எங்குதான் அதை பொக்கிஷமாக பாதுகாக்கப் போகிறாய்? என் அன்பு குழந்தா, தேவையில்லாத நினைவுகளை, தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் தான், உன் மனதில் அதிகமாக சேர்த்து வைப்பதற்கால் தான் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையுமே உன்னால் சரிவர செய்யவும் இயலவில்லை. ஒன்றை நீ இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பமாக என்னிடம் வைத்தது எல்லாமே உனக்கு வந்து சேரும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படியாகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே? அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அள்ள அள்ள பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு. அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான்.
நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு, புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது, நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு. நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே. நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி நீ வாழ வேண்டுமென்றால் நேற்றைய முடிந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னுடைய மனதை முதலில் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், நீ செல்லும் பாதையில் உனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு நிற்காமல், பார்க்காதது போல நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் மனதில் தீர்க்கமான சிந்தனை என்னவென்று தெரியுமா? உன்னுடைய இலக்கு. அதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். வழியில் என்னதான் தடைகளோ தடங்கல்களோ வந்தாலும் அதை சிறிதுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், கண்ணால் பார்க்காமல் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை, நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். நம்பிக்கையோடு முன்னேறு. போராடிக்கொண்டே இரு. முயன்று கொண்டே இரு. உனக்கானது உன் வசமாகும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருவேன் அனைத்தையும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை குறை கூறி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று வெதும்பாதே, தழும்பாதே. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விதமான ரணங்கள் ஏற்கிறது என்பது எனக்கு தெரியாதா? நான் அதை சரி செய்வதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீ பொறுமையாக காத்திரு. உன் நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய எல்லா ரணங்களையும், எல்லா வேதனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாக நடந்து வா. என் கைகளை இறுக பற்றிக்கொள். உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்து செல்வேன். இது நாள் வரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்கு வெற்றிக்கான நாள் உன்னை நெருங்கிவிட்டது. உன் பொறுமைக்கான பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான தக்க பதிலோடு உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? பொறுமைதான். அது உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. உன் எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். ஆனால் பொறுமை எப்பொழுதும் தோற்றே போகாது. அதைவிட சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வெற்றி உன் வசம்தான்.
நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கவில்லை என்றால், மற்றவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனென்றால் உன் வெறுப்புக்கும் உன்னுடைய கோபத்திற்கும் முதலில் பலியாவது உன்னுடைய நிம்மதிதான். உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டு நீ நிம்மதி இல்லாமல் தவித்தால் உன் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக நீ வாழ்வாய்? மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையான இடத்தில் தேவையானவற்றை பேசுவதை விட தேவையில்லாததை பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதுதான் மிக சரிய முடிவாகவே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 3 வகையான தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, ஏற்றுக்கொள்வது. அந்த பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் மிக மிக நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் அதை மாற்றிக்கொள்வது மிக சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும். அதுவும் முடியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ள தயார்படுத்திக்கொள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடு, விட்டுவிடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உன் வசமாகும். உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அப்படியே மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உன் பிரச்சனையை பார்த்து பயந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. எனவே நம்பிக்கையோடும் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தன்னம்பிக்கையோடும் இருந்தால் வெற்றி உன் வசம்தான். எப்பொழுதுமே வெற்றி உன் வசம்தான். நம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகும். எல்லாமே உனக்கு நடக்கும். ஒரு சமயம் விபத்தில் தன் இடது கையை இழந்த ஒரு சிறுவனுக்கு ஜூடோ கற்றுக்கொள்ள ஆசை அதிகமாக ஏற்பட்டது. எனவே ஒரு வயதான மாஸ்டரின் வகுப்பில் சேர்ந்தான் அந்த சிறுவன். துருதுருவென்று இருக்கும் சிறுவன் என்பதால் எளிதாக ஜூடோ விஷயங்களை கிரகித்து கொண்டான் அந்த சிறுவன். கைதான் இழந்ததே தவிர அவன் மனது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனால் அவனால் அனைத்தையும் கிரகித்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய மாஸ்டரிடம் இன்னும் பல விஷயங்களை தனக்கு சொல்லித் தருமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சிறுவன். ஆனால் அவர் இதுவே உனக்கு போதும் என்று சொல்லி அவனை தட்டி கழித்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு போட்டியை அறிவித்தார்கள். சிறுவனுக்கும் போட்டியில் பங்கு பெற ஆசை இருந்தாலும் ஒரு கை இல்லாததை நினைத்து அதில் பங்கேற்க தயக்கமாக இருந்தது அந்த சிறுவனுக்கு. ஆனால் அவனின் மாஸ்டர் அவன் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி அவனை அதில் கலந்து கொள்ள வைத்தார். ஒவ்வொரு சுற்றாக ஜெயித்து இறுதி சுற்றுக்கு வந்துவிட்டான் அந்த சிறுவன். இறுதி போட்டியில் அவனுடன் சண்டையிட்டவர் நல்ல அனுபவசாலி, திறமைசாலியும் கூட. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சிறுவன் அவரை வீழ்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டான். வெற்றியை பெற்றே விட்டான் அந்த சிறுவன். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாலும் தன் மனதில் இருந்த கேள்வியை மாஸ்டரிடம் மறைக்காமல் கேட்டும் விட்டான் அந்த சிறுவன். ஒரே ஒரு அடி மட்டுமே நன்றாக செய்ய தெரிந்த நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்று தன்னுடைய கேள்வியை தன்னுடைய குருவிடம் கேட்டான் அந்த சிறுவன். அவனை தட்டி கொடுத்த மாஸ்டர், உனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு அடி சாதாரணமானது அல்ல என்று கூறினார். மிக மிக கடினமானது அந்த ஒரு அடிதான். அந்த அடியில் இருந்து தற்காத்து கொள்ள எதிராளிக்கு உன் இடது கையை பிடிப்பது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்றார். இடது கையில்லாத அவனின் குறையை வெற்றி பெற காரணமாக மாற்றிய மாஸ்டரை பெருமை பொங்க பார்த்தான் அந்த சிறுவன். தன் குருவை வணங்கினான். தன்னுடைய குறையே இல்லாமல் செய்ததற்கு தன் குருவிற்கு 1000 முறை நன்றியை தெரிவித்தான் அந்த சிறுவன். நம்ம எல்லாருக்குமே மனக்குறை,
உடல் குறை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சாமர்த்தியமாக திட்டமிட்டால் நம் பலவீனத்தை கூட நம்மளுடைய பலமாக மாற்றிவிடலாம். நம் நம்பிக்கையே நம் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருக்கும் பொழுது நம் பலவீனமெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் எப்பொழுதுமே நம் வாழ்வில் நிறைந்து இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வெற்றி நம் வசமாக்கிக் கொள்ளலாம். என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை எப்பொழுதுமே எந்த நொடியும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு.